எல்லாரையும் ராஜாங்கம் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. ராஜாங்கம் சொல்றாரு, தமிழு, நீ செய்யாத தப்புக்கு கஷ்டப்பட்டதெல்லாம் போதுமா, இனிமேட்டு ஒரு நிமிஷம் கூட வீட்டுக்கு வெளியே நீ தங்கி இருக்க கூடாதுமா. மறுபடியும் இந்த வீட்டோட செல்ல மருமகளா இல்ல சின்ன மருமகளா ஆயிருமா. தமிழுக்கு ஆலத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவேற்பு கொடுக்கறாங்க. சேது சொல்றாரு தமிழை பார்த்து, நீ எங்க அப்பாவை ஜெயிலுக்கு போக காரணம் இல்லைன்னு எப்ப தெரிஞ்சுச்சோ என் மனசுல உள்ள கோவமெல்லாம் ஒரு நிமிஷத்துல போயிருச்சு தமிழு. நான் தொலைச்ச என் பொக்கிஷம் மறுபடியும் என் கைக்கே வந்து சேர்ந்துருச்சுன்னு சேது தமிழ அன்பா கட்டி பிடிச்சுக்கிறாரு. தமிழுக்கு சேது சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு கூட்டிட்டு வர்றாரு. கண்ணையும் முடிக்கிறாரு. தமிழோட கண்ணை சேது திறக்கிறாரு. அப்ப தொட்டில காட்டுறாரு தமிழுக்கு, எங்க அம்மாவே உன் வகுத்துல குழந்தையா வந்து பிறக்க போறாங்க. அவங்க இந்த தொட்டில சந்தன வாசத்தோட சந்தோஷமா இருக்கணும்னு செய்ய சொன்னேன். எப்படி தமிழு என்னோட யோசனை அப்படின்னு சேது தமிழை பார்த்து சொல்றாரு. தமிழு அதிர்ச்சி ஆயிடுறாங்க. மோகனாவும் இத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நாளை சந்திப்போம்.